வணக்கம். என் பேர் முகமது இஸ்மாயில். நான் கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் கோடிங் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு ஒரு 12 வருஷமாக தொழில் இருக்கிறதுனால இதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு இன்டர்நெட் செக்யூரிட்டிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். எனக்கு எப்போவுமே பிளாகிங் பண்ண எனக்கு சைட் இருந்தாலும் அதில் நேரம் கிடையாது. அதனால் நான் உங்களுக்கு இந்த நம்ம நண்பர்களுடையோட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது சாதாரணமாக எந்த ஒரு கம்ப்யூட்டருமே நம்ம விண்டோஸ் எக்ஸ்பிக்கு போவோம், அப்புறமா லினக்ஸ் போவோம். விண்டோஸ் எக்ஸ்பியில் ஒரு கீலாகர் அப்படின்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சிஸ்டம் எப்படி செக் பண்ணலாம் இருக்குது, ரெஜிஸ்டர் போயிட்டு ரன்னில் போயிட்டு ரெஜிஸ்டர் எடிட் இதை ரன் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்னு. அது எந்த இடத்துலனாக்கா அதாவது சாதாரணமாக நீங்கள் விண்டோஸை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியும்னாக்கா ஸ்டார்ட்டில் போய் தான் 95, 98 உங்களுக்கு என்ன பண்ணுவேன், இந்த ஸ்டார்ட் அப் மெனுவில் போய் பார்ப்பீங்க இந்த இடத்துல. ஆனால் இந்த ஸ்டார்ட் அப் இல்லாமல் ரெஜிஸ்ட்ரியில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை வச்சு தான் அது ஹிட்டான உள்ளதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும் ப்ரோக்ராம்ஸ். அது எங்கே இருக்குன்னா அந்த மை கம்ப்யூட்டரில் இந்த கரண்ட்டான யூஸரோடது என்னென்ன ஸ்டார்ட் அப் இருக்குன்னு பார்க்குறதுக்கு இந்த கரண்ட் யூஸரில் போயிட்டு அப்புறம் அந்த சாஃப்ட்வேர், அப்புறம் அதில் மைக்ரோசாஃப்ட், அப்புறம் அதில் விண்டோஸ், அதில் கரண்ட் வெர்ஷன், அதில் ரன் அதில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாருங்கள், இந்த சிடிஎஃப் மான்கிற எக்ஸி வந்து விண்டோஸ் சிஸ்டத்தில் இருக்குது. அது வந்து ஒரு லாங்குவேஜ் செலெக்ஷன் இருக்குது. கூகுள் டாக்கு, கூகுள் சாட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி. இது வந்து கூகுள் புதுசாக அப்டேட் பண்ண விட்டுருக்காரு. இது அப்டேட் மேனேஜர் அக்ரோபாட்டுக்கான அப்டேட் புதுசாக வந்து அப்டேட் பண்ணுறது. விண்டோஸ் மீடியா பிளேயரோடது கான்ஃபிகரேஷன். ஸோ இது நார்மலாக பிசியானது இருக்கும். அது இல்லாமல் இன்னொன்று இடத்துல இருக்கும். இதே மேலே போனீங்கன்னாக்கா இந்த லோக்கல் மெஷினில் சாஃப்ட்வேரில் மைக்ரோசாஃப்டில் விண்டோஸில் கரண்ட் வெர்ஷன் இதே இடம் தான், அதே இடத்துல. ஆனால் இது லோக்கல் மிஷின் வரும். அந்த யூசருக்கு லோக்கல் யூசருக்கு லோக்கல் மிஷின் இருக்கும். அதில் போய் கரண்ட் வெர்ஷனில் ரன்னில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே இருக்கும். இது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சிஸ்டத்தோட டிவைஸ் டிரைவர், மற்றபடி எல்லா எக்ஸ்ட்ரா இருக்கும். இதில் சஸ்பெக்டடான EXE ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோல்டரை வச்சா கண்டுபிடிச்சலாம். நீங்கள் சம் டிஃப்ரெண்ட்டான நேம்னு இருக்கும், ஒரு சில விஷயம் தெரியாமல் இருக்கும். அந்த ஃபோல்டர்ஸ்லாம் அந்த மாதிரி கீழாக்கிற இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது கொஞ்சம் கம்ப்யூட்டர் நல்லா நாலேஜ் உள்ளவங்களால ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதெல்லாம் வந்து திங்க்பேடோட, இது லேப்டாப் திங்க்பேடோட டிரைவர்ஸ், இது ஸ்னாப்டிக்ஸ் டச் பேடோடது, இது ஜாவாவோட ரன் டைம். இது எல்லாமே ஒரு சில பேர் வித்தியாசமாக இருக்கும். இந்த உங்களுக்கு வேல்யூ டேட்டா பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா அந்த கீயோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதை வச்சுட்டு அந்த கீழே லோடாக இருக்கா சிஸ்டத்தில், இது கிராஷ் சிஸ்டத்தில் வந்து நம்ம தெரியாமல் ஃபைவர் மிஸ் ஆகி கீழாகிங் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. அதை விட ஒரு பெட்டரான விஷயம், உங்கள் கம்ப்யூட்டரை சும்மா நெட்டில் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த நெட்வொர்க் டிரான்ஸ்மிஷன் ஆகுதுன்னு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா கம்ப்யூட்டர் இருந்தாலும் ஐடியா இருந்துச்சுன்னா டிரான்ஸ்மிஷன் ஆகிடுச்சுன்னா தம்படி ஏதோ இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா உங்களை இல்லாமல் தகவல் தொடர்பு நீங்கள் கேட்காம ரெக்வஸ்ட் கொடுக்காம வெப்பேஜஸ் வந்துட்டு இருந்துச்சுன்னா சம் ஸ்பைவர்ஸ் இருக்கலாம். இந்த ஸ்பைவேர்லாம் இந்த ஸ்பைவேர் இருக்குன்னு சொல்கிறீங்க. இந்த ஸ்பைவேர்லாம் எதனால் டெவலப் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன அதனால் பெனிஃபிட்ஸ்? சம் வயலன்ஸ் ஆஃப் பிரைவசி. இப்போ உங்களோட பிரைவசியில் உள்ள நுழைஞ்சு உங்களோட தகவல் எடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நெட்டில் நடந்ததில் அதேமாரி அடுத்தவங்களோட தகவல் எடுத்துறது. அவங்க பேர்லேயே இந்த ஸ்பைவேரால் பாஸ்வேர்டு எடுத்து என்ன பண்ணலாம், உங்கள் பேர்லேயே நீங்கள் பிளாக் போட்ட மாதிரி போட்டு விட முடியும் உங்களோட கருத்து மாதிரியே. அப்போ உங்களுக்கு அதில் பிரச்சனை நீங்கள் தான் சந்திக்கிற மாதிரி வரும். புரிஞ்சதா பிரச்சனை? ஸோ இது ஒரு சொல்லணும்னா அவங்களோட ஒரு ஹாபியாக ஒரு சில பேர் பண்ணுவாங்க. நெட்வொர்க்கில் என்ன பண்ணுவாங்க, கிராக்கிங்கை வந்து ஒரு ஹாபியாக ஒரு சில பேர் கூப்பிட்டு ஜாலியாக பண்ணுவாங்க. ஒரு சில பேர் ப்ரொஃபஷனலாக பண்ணுவாங்க. ஒரு சில பேர் அவனை வந்து கஷ்டப்படுத்தி பார்க்குறது. எல்லாருக்கும் என்ன மெண்டல். இது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கா? இதனால் ஏதாவது நடந்து இது வரைக்கும் ஏதாவது லாஸஸ் வந்திருக்கா யாருக்காவது? இது வந்து வெளிப்படையாக தெரியல. ஏன்னா பிரச்சனைனா நாங்கள் வந்து போலீஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். உங்கள் சைபர் கிரைம் எங்கள் ஊரில் ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சனை இதே மாதிரி வந்து ஒரு மெயில் அனுப்பி ஒரு ஃபோட்டோவை கரப்ஷன் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணி ஒரு பையனுக்கு அனுப்பிட்டாங்க மெயில். அப்புறமேல அதை BSNL லோக்கல் லேண்டில் போய் நோடில் இன்டர்நெட் நோடில் ஐபியை வச்சு அந்த டயத்தை வச்சு எல்லாம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச பிறகு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 96 நடந்த விஷயம். இது இன்டர்நெட் தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ நடந்த விஷயம். இது ஃபஸ்ட்டு அது எங்கள் ஊரில் நடந்தது. அப்போ கண்டுபிடிக்கும் போது தெரிஞ்சு இதில் பிரச்சனை. அப்போ போலீஸ் பிரச்சனை என்னன்னா போலீஸ் இதை சொல்லி விளக்க முடியல. ஏன்னா போலீஸ் அவங்க குறைக்க முடியாது. அவங்க டெக்னிக்கலாகவே அவங்களோட நாலேஜ் அவ்வளோதான் அவங்களோட விஷயம். இது அந்த பிரச்சனை என்னென்னா அந்த சாஃப்ட்வேரோட லாக் பண்ணுறதோ நம்மளுக்கு வயலட்டாக வருது. உங்களோட பற்றி தவறான அபிப்பிராயம் சமூகத்தில் பிரதிக்க முடியும். நீங்கள் தான் சொல்றீங்கன்னு நினச்சி உங்களை மாதிரியே வேறு ஒரு கருத்து சொல்ல முடியும். ஏன்னா பிளாக்கோட யூஸ் நம்ம அக்கௌண்ட் கிடச்சின்னா நீங்கள் அனுப்புகிற மாதிரி ஒரு மெயில் அனுப்ப முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இடையில ஒரு நடந்த ஒரு விஷயம், யாரோ அவர் இறந்து போயிட்டார், இமெயில் அனுப்பி அவங்களுக்கு எல்லாமே ஃபோன் பண்ணாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இதே மாதிரி கூட பிரச்சனை பண்ண முடியும். ஓகே, நீங்கள் இப்போ சொன்ன ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. அதாவது இப்போ வந்து கீழாகர் அப்படின்னாக்கா இப்போ எந்த டைரக்டர் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் இது இருக்குது. அதாவது கீழாகர் இப்போ வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறதால நிறைய பேருக்கு இதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்து அந்த கீழாகர் பார்த்து அவங்க டெலீட் பண்ணி அதனால் தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஹலோ, தேங்க்யூ.